இன்னைக்கு காஃபி வித் திவ்யாவில் இன்செக்யூரிட்டிஸை பற்றி பேச போகிறோம். எனக்கும் நிறையா இன்செக்யூரிட்டிஸ் இருந்துச்சு. நான் அதனால தான் இவ்வளோ வருஷமாக கேமரா முன்னாடி வரல. நான் நிறைய ரீல்ஸ் பார்க்குறேன், நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. பட் என்னால் அது இது வரைக்குமே பண்ண முடியல. அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் எங்கேருந்து எனக்கு வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் அதை நான் இன்செக்யூரிட்டிஸ்ன்னு தான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மொமெண்ட்டில் நான் என்னோடய இன்செக்யூரிட்டிஸை தாண்டி உடச்சி வெளியில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோடய போஸ்ட்டுக்கு எல்லாருமே வரவேற்பு தருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம தமிழ் பார்வையாளர்களுக்காகவே இந்த சீரீஸ் என்ன பற்றி பேசலான்னு உங்களுக்கு தோணுதோ எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அதை பற்றி பேசுவோம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு சிரிக்கிறதுனா ரொம்ப பயம். ப்ரீகேஜி படிக்கும் போது கூட அம்மா சிரின்னு சொல்லுவாங்க. நான் சிரிக்கிறதுக்கு வெக்கப்பட்டிருக்கேன். அது ஏன்னு கேட்டால் என்னோடய பல்லு சரியில்லை அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்திருக்கலாம். அப்போ தெரியல, இப்போ தெரியுது மேபி. ஸோ இந்த மாதிரி நிறையா சின்னதாக இன்செக்யூரிட்டிஸை நானுமே க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன் லைஃப்பில். ஒரு பாயிண்டில் நீ ரொம்ப அசிங்கமாக இருக்க அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ளேயே நானே சொல்லிக்கிட்டேன் இருக்கேன். முடியெல்லாம் கொட்டிடுச்சு, பல்லெல்லாம் அசிங்கமாயிடுச்சு, நீ பட்ட எல்லா கஷ்டமும் உன் மூஞ்சில் தெரியுது அப்படின்னு நானே என்னை கண்ணாடியை பார்த்து திட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இன்செக்யூரிட்டிஸ். இதெல்லாம் நான் எப்படி தகர்த்தெறிஞ்சு வந்தேங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கோட் படித்தேன், யாராலையுமே உங்களை இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்க முடியாது, நீங்கள் மட்டும்தான் உங்களை இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்க முடியும். அது வெளியிலேருந்து வரல, வெரி சிம்பிள். அது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன தடங்கள். ஸோ அந்த ஒரு கோட்டை நான் எங்கேயோ படித்ததுக்கப்புறமா எனக்கு தோணுச்சு, அவுட்டர் அப்பியரன்ஸுங்கிறது நீங்கள் இல்லைங்க. உங்களோட உள்ளே இருக்கிற அந்த சோல், உங்கள் தாட்ஸ், உங்கள் பிரெயின், உங்களோட மைண்ட் எப்படி யோசிக்குது, இதெல்லாம் தான் நீங்கள். ஸோ ஆப்வியஸாக இந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம்னு எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் யாருமே வெளியில் என்கிட்ட சொல்லலை, இதெல்லாம் நானே எனக்குள்ளே சொல்லிக்கிட்டது. நீ அசிங்கமாக இருக்க, நீ குண்டா இருக்க, இதெல்லாம் நானே எனக்குள்ளே கொடுத்துக்கிட்டேன் இன்செக்யூரிட்டி ஃபீலிங். ஸோ அதுலேருந்து நான் தெரிஞ்சு வெளில வரணும்னு நினச்சேன். ஸோ ஐ ஹோப் இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இனிமேல் எனக்குள்ளே திரும்பி அது வளராதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இன்செக்யூரிட்டிஸ் இருந்தால் அதை விட்டு வெளியில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வேறு யாராலையும் உங்களை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. பி யூ, பி யோர் செல்ஃப். வெளியே வாங்க. டேக் கேர். பாய்.